ஹாய் உறவுகளா, ஹெல்த்தியான புதினா சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது வந்துட்டு இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாங்க. ஒரு கைப்பிடி புதினா வந்துட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணி எடுத்து நல்லா இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 or 3 times வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து இதை வந்து உரமாக வச்சிடலாம். அதுக்கு தேவையானதெல்லாம் வந்துட்டு என்னென்னு பார்க்கலாங்களா. ஒரு வாணலியில் எண்ணெய் ஊற்றி சீரகம் போட்டு சீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் உளுந்தப்பருப்பு கடலைப்பருப்பு போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. கலர் மாறுற வரைக்கும் நல்லா சிம்மில் வச்சு பொன்னிறமாக வறுத்துட்டு நிலக்கடலை பருப்பும் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி போட்டுக்கலாம். 3 துண்டு இஞ்சி போட்டுட்டு 10 பல்லு பூண்டையும் போட்டு இதுங்க எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். 2 பச்சை மிளகா காரத்துக்கு, நீட்ட மிளகாய் 2 மிளகா, ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டுட்டு லைட்டாக கல்லுப்பு போட்டுக்கலாம். நல்லா வதங்குறது. இப்படி எல்லாத்தையும் இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சு புதினாவை போட்டுக்கலாம். புதினாவை போட்டுட்டு ஒரு பெரட்டி விட்டுக்கலாம். பெரட்டி விட்டுட்டு தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம், அதுவே வந்து தண்ணி விடும். மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கலாம். ஒரு 5 minutes கழித்து பார்த்தா இந்த மாதிரி நல்லா இந்த மாதிரி வெந்து ஆயிருக்கணும். அப்போ வந்து தேங்காய் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் அரைச்சோம்னா ஜம்முன்னு புதினா சட்னி ரெடிங்க எங்கள் ஸ்டைலில்.